அனைவருக்கும் மாலை வணக்கம். கட்டி வைத்த தேன்பாகும் கற்கண்டும் நற்கனியும் எட்டத்தில் விரட்டிவிட்டு இனிக்கின்ற என் தமிழே, உன்னிடமே சொல்லெடுத்து ஒரு கவிதை தான் வடித்து சின்ன மகள் உனக்குத்தான் செப்புகின்றேன் முதல் வணக்கம். கன்னி தமிழாய் கணினிக்குள் புகுந்து இணையத்தோடு இணைந்து பல்துறைக்கு சென்று உலகே வியக்கும் தனித்தன்மையாய் விளங்கும் எங்கள் தமிழிணைய கல்விக் கழகம் சார்பாக நடக்கவிருக்கும் 47வது மாதாந்திர தொடர் சொற்பொழிவிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ் வைகின்றேன். இன்று நம் இடையே பாவேந்தர் பாரதிதாசன் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் ஐயா முனைவர் மறைமலை இலக்குவனார் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐயா முனைவர் மறைமலை இலக்குவனார் அவர்கள் தமிழ் பேராசிரியர், இலக்கிய திறனாய்வாளர், கவிஞர், நூலாசிரியர், சொற்பொழிவாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என்கின்ற பன்முகம் கொண்ட தமிழ் அறிஞர். மொழியியல் துறையில் முனைவர் பட்டமும் வடமொழியில் பட்டயமும் பெற்றவர். தமிழ்நாடு அரசு கல்வி பணியில் 1969ஆம் ஆண்டு பணியேற்றிய இவர் 30 ஆண்டுகளாக சென்னை மாநில கலைக்கல்லூரியில் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ் பணியாற்றுவதற்காகவும் தமிழ் கல்வி வழங்குவதற்காகவும் அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு விருந்தியல் பொழிவிற்காகவும் சிறப்பு வருகை தரு பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார். தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பல்வேறு புத்தகங்களை எழுதியவர். 400 கட்டுரைகளும் 1000ற்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தியுள்ளார். இவர் தமிழ்நாடு அரசு வழங்கிய திருவிக விருது பெற்றவர். மேலும் தமிழ்நாடு மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் திருக்குறள் மாமணி விருது, பெரியார் விருது, திருவள்ளுவர் விருது, தமிழ் பரப்புனர் விருது, சிறந்த தமிழ் இலக்கிய பொழிவுக்கான விருது, தமிழ் சான்றோர் விருது, தமிழ் இலக்கிய ஆய்வுக்கான போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். தற்போது இணையதளத்தில் திருக்குறள் விக்கி, தமிழ் கவிதை விக்கி, புலவர் விக்கி, சிலப்பதிகாரம் விக்கி என்கின்ற இணையதளத்தினை சிறப்பாக இயக்கி வருபவர். அது மட்டுமின்றி செம்மொழி சுடர் என்னும் மின் இதழையும் சிறப்பாக நடத்தி வருகின்றார். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு என்று பாரதியை புகழ்ந்து பாரதிக்கு தாசனாக மாறிய பாவேந்தர் பாரதிதாசன் குறித்து நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கும் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இங்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பற்றி ஒரு பொழிவுக்கு ஏற்பாடு செய்து பாரதிதாசன் புகழ் பரப்புவதற்கு என்னை பணித்தமைக்கு என்னுடைய மனங்கனிந்த நன்றி. தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய உதவி இயக்குநர்களே, பொறுப்பாளர்களே, பல்வேறு ஆய்வு திட்டங்களை இங்கே ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, பாரதிதாசன் பரம்பரை என்ற அந்த நெடிய வழிமுறையிலே இன்றைக்கு கவிதை பணிந்து கொண்டிருக்கின்ற பல கவிஞர்கள் ஒருவராகிய ஐயா கண்மதியன் அவர்களே, அதே போல பெண்பார் புலவர்கள் குறிப்பிடத்தக்க புலமையும் செறிவுமுடைய புலமையாட்டி முனைவர் அம்மா வாசி கண்ணப்பன் அவர்களே, என்னுடைய பள்ளி தோழி வந்திருக்கின்றார்கள். சீதா ராமச்சந்திரனுடைய பள்ளித்தோடி 62ஆம் ஆண்டு நாங்கள் பள்ளி இறுதி தேர்வு முடித்தோம். அந்த பழமை பாராட்டி வந்திருக்கின்றார்கள். அதேபோல் இங்கே இன்னொரு பெருமாட்டியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் தங்களுடைய அகவை கருதாது இங்கே வந்து பாரதிதாசனுடைய அந்த புகழ்பரப்பும் பணிக்கு அவர்கள் துணை நிற்பதற்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். பாரதிதாசனை பற்றி ஒரு மணியிலே என்ன பேசுவது, 1 மணி நேரத்திலே என்ன உரையாற்றுவது என்றால் அது மிக கடினமான ஒரு பணி.
பசிபிக் கடலில் இருந்து ஒரு ஒரு ஆழாக்கு எடுத்து காட்டு என்பதைப் போல பாரதிதாசனுடைய படைப்புகள் மிக பெரும் கடல் போன்று பறந்தவை. முத்தமிழ் வித்தகர், முழுமையும் தமிழ் அறிந்தவர். அவருக்கு ஒப்பாராக சொல்வதற்கு அவருக்கு பின்னாலே யாரும் இல்லை. அவருக்கு முன்னதாக அவருக்கு வழிகாட்டியாக முன்னோடியாக விளங்கியவர்களை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். பெருமக்களே, ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பாழ்பட்டு நின்ற பாரத தேசத்திலே இந்த நாட்டை மீட்டமைக்க வேண்டும், அந்த பழைய தொல்பெருமையை மீண்டும் உருவாக்க வேண்டும், ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணமும் முனைப்பும் இமயம் முதல் குமரி வரை பல சிந்தனையாளர்கள் உள்ளத்திலே, பல கவிஞர்கள் எண்ணத்திலே ஏற்பட்டது. வடக்கிலே ஒரு ராஜா ராம்மோகன் ராய் மடமைமிக்க சடங்குகளிலிருந்தும் மதத்தின் பேராடுகின்ற புண்மைகளிலிருந்தும் இந்த மண்ணை மீட்டமைக்க வேண்டும் என்று அவர் ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தார். அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒருவரை சொல்லலாம், ஒரு சான்றோரை சிந்தனையாளரை சொல்லலாம். அந்த வகையிலே தெற்கே இருக்கின்ற காரணத்தால் தெற்குக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அகில உலகத்திற்கும் சொந்தமானவர் வள்ளலார். வள்ளல் ராமலிங்க அடிகளார் ஒரு மறுமலர்ச்சி புயலாக, ஒரு புரட்சி சூறாவளியாக, ஒரு போராளியாக இயங்கினார் என்பதை பலர் எண்ண தலைப்படவில்லை. அவர் ஏதோ ஒரு கூட்டு வழிபாட்டுக்குரிய ஒரு வழிபாட்டு பாடல் இயற்றியவராக அவரை குறைத்து மதிப்பிடுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு புரட்சி பாவலர் என்றே சொல்லலாம். இந்த மண்ணிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் துன்புறுவதை பார்த்து படுக்கவோ பழம் பாயில்லை என்று தொடங்கி அவருடைய அடிமைத்துவரை சொன்னதை அவரை போல யாரும் சிந்தித்து பார்க்கவில்லை. தனக்கு எந்த புலமையும் கிடையாது என்பதை அவையடக்கமாக சொல்லிக் கொள்வார்கள். பாட்டறியேன் படிப்பறியேன் என்று அவையடக்கமாக சொல்லிக் கொள்வார்கள் அடிகளார். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் இந்த மக்கள் மீது, இந்த பண்பாட்டு மீது, இந்த மொழி மீது தான். அவர் வாழ்ந்த பகுதிக்கு சென்றிருந்தால், ஏழு கிணறு பகுதிக்கு ஒருவேளை செல்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டால், 70களிலே திருமணத்திற்கு பிறகு 70களில் பிற்பகுதியிலே அந்த இடத்திலே நான் வாழ்ந்தவன். அந்த ஏழு கிணறு தங்கசாலை பகுதியிலே அவர் இருந்த இடத்திற்கெல்லாம் அதை தாண்டி செல்லும் பொழுது இரவு 7:30 8 மணிக்கு பிறகு நிறைய பேர் சாலையிலே படுத்திருப்பார்கள். நான் சொல்வது 74 75 1974 75லேயே அந்த தங்கசாலை பகுதியிலே நிறைய பேர் சாலையிலே அப்பொழுதே 7:30 மணி 8 மணி நேரம் படுத்திருப்பார்கள். அப்பொழுது வளராத காலத்திலே எப்படி இருந்திருப்பார்கள்? அந்த மக்களை பார்த்து, அவர்கள் வறுமையை பார்த்து, இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள் வறுமையை பார்த்து, அந்த குழந்தைகள் ஏதோ பிறந்து தொலைத்து விட்டார்கள் என்ற ஒன்றை தவிர அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒன்றுமே இருக்காது அந்த தாய்மார்களிடம். அந்த குழந்தை வறுமையை பார்த்து கொந்தளித்து பாடிய பாடலை கூட தமிழர்கள் தவறாக பொறுப்புரிந்து வருகின்றார்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின என்பது அந்த குழந்தை வறுமை. பயிர் என்பது குழந்தை, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்களே, மிக கொடுமையானது குழந்தை வறுமை. அந்த குழந்தைகளாம் வயிறு வீங்கி போய், ஈரல் எல்லாம் வற்றி போய், அந்த வயிறு வீங்கி அந்த குழந்தைகள், நோஞ்சானாக இருக்கிற குழந்தைகளை பார்த்து அவருடைய கதறினார் என்று கற்பனைத்து பார்க்கும் பொழுது கூட அந்த 7 பகுதியில் எனக்கு கண்களிலே கண்ணீர் மல்கும். இந்த வள்ளல் பெருந்தகை வறுமையிலே துயர்த்து இந்த மக்களை பார்த்து எப்படியெல்லாம் வேதனைப்பட்டார். அந்த வேதனையால் அவரால் முடிந்தது, அவர் சித்தி வளாகத்திலே அவர் ஒரு சத்திய தர்மசாலை நிறுவி அவர் அணையாத அடுப்பை அவரால் என்றதை செய்தார். அந்த அணையாத அடுப்புக்கு காரணமானது என்ன? தங்கசாலை பகுதியிலே அவரை சுற்றி சூழ்ந்திருந்த அந்த வறுமையிலே அந்த மக்கள் துன்புறுவதை பார்த்து கொந்தளித்த ஒரு புரட்சி பாவலர் தான் வள்ளலார்.
அந்த புரட்சி நெருப்பை போர்த்தி விட்டார்கள் சமயத்தாலே. அவருடைய அந்த எழுச்சியையும் மறுமலர்ச்சிக்காக உழைத்தையும் பலர் நினைக்கவில்லை. தமிழர் மறுமலர்ச்சிக்காகவும், தமிழ் இன மறுமலர்ச்சிக்காகவும், தமிழ் மொழி மறுமலர்ச்சிக்காகவும் அவருடைய பாடல்களை மீண்டும் ஒருமுறை படித்தால் தெரியும். தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடிகள் ராமலிங்கடிகளார் ஒருவர். அதே போலத்தான் மேதை மாயிரம் வேதநாயகர். மாயிரம் வேதநாயகர் ஒரு முன்சீஃப் பதவிக்கு வந்தது என்பதே அந்த காலத்தில் மிகப்பெரிய செயல்தான். ஒரு முன்சீஃப் பதவிக்கு வந்து முன்சீஃப் வேதநாயகம் என்ற அடைமொழியோடு அழைக்கப்பட்டு அடிமை தலையிலே மிடிமை துயரிலே அல்லற்பட்டு ஆற்றாதிருக்கின்ற மக்களை பார்த்து அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தம்மால் இயன்றது அனைத்தும் செய்தவர் வேதநாயகம் பிள்ளை. இன்னும் சொல்ல போனால் கோபாலகிருஷ்ண பாரதியார் அக்ரகாரத்து அதிசய மனிதராக திகழ்ந்தவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். அவருக்கு ஆறுதலாக விளங்கியதும் ஆயிரம் மேதை வேதநாயகர் தான். ஒரு முறை கோபாலகிருஷ்ண பாரதியாரை புளிய மரத்திலே கட்டி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடிக்க முற்பட்டு விட்டார்கள். ஜல் 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 என்று சத்தம் கேட்கின்றது. முன்சீஃப் வந்து விட்டார், முன்சீஃப் வந்து விட்டார் என்று எல்லோரும் கையிலே இருக்கிற புளியமலாரை போட்டு ஓடிவிட்டார்கள். என்ன ஐயரே, உண்மையேன் மரத்திலே பிடித்திருக்கின்றார்கள் என்று முன்சீஃப் கேட்கின்றார். அவருடைய அந்த டவாலி அணிந்த சேவன் அந்த கயிறை கட்டி அவரை தலைப்படுத்தி இருந்தவரை விடுவித்து இவர் கேட்கின்றார், ஐயரே உண்மையா அடிக்கின்றார்கள், உமக்கா இந்த கதி என்று என்ன செய்தீர்கள்? ஒண்ணுமில்ல, சேரியிலிருந்து ஒரு பையன் வந்தான், திண்ணையில் உட்கார வச்சேன், தூத்தம் கொடுத்தேன், அவனுக்கு தூத்தம் கொடுப்பியா என்று கேட்டார்கள். ஓ, தூத்தம் கொடுத்தது தவறோ, சரி மதியான போஜனமே கொடுக்கின்றேன் என்று சொன்னேன். அதற்காக என்னை இந்த புளியமரத்தில் கட்டி அடிக்க முற்பட்டார்கள் என்று சொல்லுகின்றார். அடக்கி ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கோபாலகிருஷ்ண பாரதியார் காட்டிய பரிவை பாருங்கள். என்ன எழுதிட்டு இருக்கீர் ஓய் என்று கேட்கின்றார் மேதை வேதநாயகர். நான் இப்பொழுது திருநீலகண்டர் சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கின்றேன். அதை நிறுத்தும். நந்தனார் சரித்திரத்தை கதை பண்ணும். நானே 4 இடத்திற்கு சொல்லி அந்த நந்தனார் சரித்திரத்தை நாடறிய செய்கின்றேன். இனி உமக்கு எல்லா பாதுகாப்பும் நாம் கொடுப்போம் என்று சொல்லி வேதநாயகர் அங்கே இருந்து செல்லுகின்றார். வேதநாயகர் அடக்கி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, இன்றைக்கு சொல்கின்றார்களே மராட்டிய சொல்லை சொல்கின்றார்களே தலித் தலித் என்று, அந்த ஒடுக்கப்பட்டவருக்காக தம்மால் இயன்றதை தன்னுடைய அலுவலை துணையாக கொண்டு நிறைய செய்தார். மிகப்பெரிய மா கருப்பு என்றார்கள். பெரிய கருப்பு வந்த பொழுது அவரெல்லாம் இறந்து கிடந்த பொழுது அவர் சமூக பணியை செய்தார். இதற்கெல்லாம் மேலாக தமிழ் மறுமலர்ச்சிக்கு அவர் என்ன பாடுபட்டார் என்று கேட்டால், தமிழ் அனைத்து துறைகளிலும் தழைத்தோங்க வேண்டும், அரியணையேற வேண்டும். ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாக, நீதிமன்ற மொழியாக, அறிவியல் மொழியாக தமிழ் மலர்ச்சி பெற வேண்டும் என்று பல கட்டுரைகள் எழுதியவர் மாயிரம் மேதை வேதநாயகர். அது மட்டுமல்ல, பெண்மதி மாலை பெண்களுக்காக, பெண் கல்விக்காக, பெண் தலைமை ஏற்பதற்காக நிறைய சிந்தித்தவர் மேதை வேதநாயகர். இன்னும் சொல்ல போனால் ஞானாம்பாள் என்ற அவருடைய அந்த காவிய நாயகி அந்த பாத்திரம் எத்துணை அறிவு சார்ந்த பாத்திரம். இந்த ஞானாம்பாள் என்று அந்த தலைமை பாத்திரத்தை தம்முடைய உரைநடை காப்பியங்களாகிய புதினங்களிலே தலைமை பாத்திரத்தை பெண்களுக்கு கொடுத்து அந்த பெண்கள் அறிவார்ந்தவர்களாக, தலைமை மிக்கவர்களாக, ஆட்சித்திறன் மிக்கவர்களாக, ஆடவர்களெல்லாம் வழிபடுத்துகின்றவர்களாக ஆக்கியவர் மேதை வேதநாயகர். அவருடைய தாக்கம்தான் பாரதிதாசன் தமது குறுங்காப்பியங்களெல்லாம் பெண்களை அறிவார்ந்தவர்களாக, தலைமை மிக்கவர்களாக, ஆண்களையெல்லாம் வழிபடுத்துகின்றவர்களாக பெண்களை சித்தரித்தார் என்றால் வேதநாயகம் பிள்ளை தான் அவருக்கு வழிகாட்டி. அதுபோல மனோன்மணியம் சுந்தரனார், மறைவு நடிகள் தமது ஆசானாக போற்றியவர் மனோன்மணியம் சுந்தரனார் விவேகானந்தரை அழைத்து திருவனந்தபுரத்திலே தமது இல்லத்திலே அவருக்கு விருந்து கொடுத்து, நீர் தவறுதலாக போய் அங்கே பேசிவிட்டு வந்தீர், உமக்கு சைவ சித்தாந்தம் தெரியுமா, வேதாந்தம் ஒன்றே இந்தியாவின் சாராம்சம் என்று சொல்லிவிட்டு வந்தீரே, இது பிழை இல்லையா என்று முதலிலே அறிவுறுத்தியவர் மனோன்மணியம் சுந்தரனார். அதற்கு பிறகு
அறிவுறுத்தியவர் மறையும் நடிகளார் தம்முடைய ஆசிரியர் சமுத்திரநாயகரை வைத்து ஒரு பட்டிமன்றம் போல விவேகானந்தரிடம் பேச வைத்து, இந்த ஐஸ் ஹவுஸிலே பேச வைத்து, விவேகானந்தர் தம்முடைய பிழையை நான் பிழை செய்து விட்டேன், 2 கண்களாக தெரிகின்ற வேதாந்தம் சித்தாந்தம் என்ற 2லே நான் வேதாந்தத்தை மட்டும் சொல்லிவிட்டது பிழைதான் என்று இங்கே இந்த ஐஸ் ஹவுஸில் இந்த விவேகானந்தத்திலே அவர் ஒத்துக்கொண்டார். அந்த வகையில் அவருக்கு இந்தியா என்கிற மாபெரும் அந்த மாளிகையினுடைய 2 தூண்கள், ஒன்று வடமொழி மற்றொன்று தமிழ், ஒன்றை மறந்து ஒன்றை சொல்வது பிழை என்று அறிவுறுத்திய அறிஞர் மனோன்மணியம் சுந்தரனார். தமிழ் மறுமலர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணி, தமிழ் எழுச்சிக்காக, தமிழ் வீறு தலை தோங்குவதற்காக அவர் சொன்ன சொற்கள் எல்லாம் வட சொற்கள் சார்ந்து இருந்தாலும் பாஷாபிமானமே தேசாபிமானம். அந்த வடமொழியை விட்டு வர முடியவருடைய காலத்தில், ஆனாலும் அது ஒரு தமிழ் விருமிக்க காப்பியமாக அந்த மனோன்மணியத்தை படைத்தார். அது மட்டுமல்ல, அறிவியல் தமிழுக்கு அவர் கொடுத்த கொடைதான் முதல் கொடை. எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று தெரியாது. இன்றைக்கு சொல்லுகின்றீர்களே அறிவியல் சொற்றொகை, அறிவியல் சொல்லகராதி, அதற்கு முன்னோடி யார் தெரியுமா? மனோன்மணியம் சுந்தரனார். என்ன படைத்தார்? சாஸ்திர சங்கிரக நூற்றொகை, சயின்டிபிக் வொகாபுலரி என்கிற ஆங்கில சொல்லுக்கு மனோன்மணியம் சுந்தரனார் கொடுத்த தமிழ் சாஸ்திர சங்கிரக நூற்றொகை. ஆக அறிவியல் துறைகளின் சொற்கோவை என்கின்ற பொருள்பட ஒரு தலைப்பை கொடுத்து அவரால் இயன்ற அளவுக்கு தமிழிலே சொற்களை யாத்து கொடுத்த முதல் அறிவியல் சொல்லாக்க முன்னோடி அங்கே இலங்கையிலே சாஃபி கிரீன், சாமுவேல் ஃபிட்ஸ் கிரீன் அவர் செய்தார், அமெரிக்கர். ஆனால் நம்முடைய இந்தியர்களிலே தமிழர்களிலே முன்னோடி மனோன்மணியம் சுந்தரனார் தான். ஆக பெருமக்களே, மறக்கக்கூடாது, தமிழ் மறுமலர்ச்சி என்ற அந்த ஒரு உருவாக்கத்திற்கு, தமிழ் மறுமலர்ச்சி என்பதனுடைய முன்னோடிகளாக திகழ்வர்கள் 3: வள்ளல் ராமலிங்கடிகள், மேதை வேதநாயகர், மனோன்மணியம் சுந்தரனார். விஞ்ஞான்று மறத்தலாகாது. அவர்கள் வலுவான அடித்தளம் அமைத்த காரணத்தால் தான் அதற்கு பிறகு மறைமலடிகள், திருவிக, பாரதியார், இன்னும் அதற்கு பிறகு அலை அலையாக அறிஞர்களும் கவிஞர்களும் அவர்கள் காட்டிய பாதையிலே பயணித்து ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி சாதித்தார்கள் என்றால் பாரதிதாசன் முன்னோடி இந்த 3 முதலிகள் தான். அதை மறந்துவிடக்கூடாது. வள்ளலார், மேதை வேதநாயகர், மனோன்மணியம் சுந்தரனார் என்னும் 3 பெயர்களே தமிழ் மறுமலர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர்களின் உண்மையை தமிழ் ஆய்வாளர்களும் மாணாக்கரும் எஞ்ஞான்றும் மறத்தலாகாது. இக்காலத்தில் விரிவுற பேசப்படும் பெண்ணியம், ஒடுக்கப்பட்டோரியல், சமய பொதுமை, சமநிலை சமூகம் ஆகிய கருத்தியல்களை வள்ளலார் பாடல்களில் பரவலாகவே காண்கின்றோம். தம்மை மறந்து இறைமையில் கரைந்து உலகியல் துறந்து வாழும் தாமரை இலை தண்ணீராக வள்ளலார் எஞ்ஞான்றும் சமூகத்திலிருந்து ஒதுங்கிச் சென்றதாக கூற இயலாது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய அந்த பேர் அருளாளர் கோட்பாடு, செயற்பாடு, பரப்புரை என்னும் 3 தளங்களிலும் புத்தர் இயங்கியதை போன்று இயங்கினார். கோட்பாடு, செயற்பாடு, பரப்புரை. வைதிக வல்லாண்மை எதிர்த்து போராடினார். புராண புழுகுகளையும் சனாதன சழக்காற்றையும் களைந்து எவ்வுயிரும் தம் உயிர் போல் ஒத்துரிமையுடையராய் வாழும் ஒப்புரவு நிறுவிறவ கால்கோள் நிறுவினார் வள்ளலார். பேரருளும் பெருங்கருணையும் ஒருங்கே குடிகொண்ட அந்த சான்றோரின் தன்னொளி நிலவிய நெஞ்சில் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக எனும் கடுஞ்சீற்றமும் கலையுரைத்த கற்பனையே நிலையெனக் கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக எனும் சினமும் நிலவுற்றியனின் அவரது புரட்சி போக்கிற்கு வேறு விளக்கமும் தேவையோ? இந்திய துணைக்கண்டத்தில் வள்ளலார் ஒரு தனித்தன்மை வாய்ந்த புரட்சி துறவியாக திகழ்ந்தது போன்றே தமிழ் மறுமலர்ச்சிக்கு கால்கோள் நிறுவிய தனிப்பெரும் சிறப்பும் அவருக்கே உரிய ஒன்று. சொல்லாட்சி, நாட்டுப்புறப்பண்ணில் மட்டுமன்றி நாட்டார் இலக்கிய வகைமைகளிலும்
அமைந்த பாடல் புனைவு தமிழின் தனிச்சிறப்பை எடுத்து எம்பி தமிழியக்க வீருணர்வை தூண்டியமை என அவர் மேற்கொண்ட படைப்பு நெறியும் சாதி வேறுபாடற்ற சமய காழ்பற்ற சமுதாயம் அமைத்திட அவர் செய்த பரப்புரையும் பாட்டுலகில் பாரதியாரையும் சமூக தொண்டில் பெரியாரையும் வழிநடத்திய பெருமைக்குரியன. சமரச சன்மார்க்கம் கண்ட வள்ளலாரை போன்றே சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் இயற்றிய மேதை வேதநாயகரும் தமிழ் மறுமலர்ச்சிக்கு தடம் அமைத்த தகைமையாளர் ஆவர். அன்னை தமிழ் ஆட்சி மொழியாகவும் வழக்குமன்ற மொழியாகவும் பாட மொழியாகவும் துறைதோறும் வீரபெற்றிலங்க வேண்டுமென பல்காலம் தம் படைப்புகளில் முழங்கிய அப்பெரியார் பெண்ணுரிமைக்காக கவிதையிலும் உரைநடையிலும் பல நூல்கள் படைத்தார். தமிழ் புதினத்தின் விடிவெள்ளியாய் திகழ்ந்த அவர் தம் காலத்தைச் சேர்ந்த ஐரோப்பிய இலக்கியங்களிலும் மெய்ப்பொருளியலிலும் கொண்டிருந்த ஆழ்ந்த புலமை அவரது உரைநடை நூல்களில் திறம்பட வெளிப்படுகிறது. மேல்நாட்டு கல்வி தமிழதம் மரபு நெறிகளையும் வாழ்வியல் விழுமியங்களையும் பாதித்துவிடக்கூடாது என்பதில் அவர் காட்டிய கவனம் குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் ஆங்கிலேயரை பின்பற்றி அறிவியல் வளர்ச்சியும் பொருளியல் வளர்ச்சியும் தமிழ்மொழி மேம்பாட்டுக்கும் தமிழின எழுச்சிக்கும் வழிவகுக்க வேண்டுமென கனவு கண்டார். கொடுமலையாள குடியிருப்பில் வாழ்ந்தாலும் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ் தலைமை பெற்று இலங்கிடவும் தமிழினம் ஒன்றுபட்டு உயர்ந்திடவும் தாம் வாழ்நாளெல்லாம் உழைத்த மெய்ப்பொருளியல் பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் ஆவார். நாடகம், ஆராய்ச்சி, வரலாறு, மெய்ப்பொருளியல் ஆகிய துறைகளில் அருஞ்செயல் ஆற்றினார். அறிவியற் சொல்லாக்கம் தழைக்க வேண்டுமென்னும் பேராவலில் அவர் தொகுத்த சாஸ்திர சங்கிரக நூற்றகை இன்றைய அறிவியற் சொற்கோவைகளுக்கெல்லாம் முன்னோடியான முயற்சியாகும். தமிழ்நாட்டுக்கு வெளியே சாமுவேல் கிரீன் என்னும் அமெரிக்கர் தமிழ் சொல்லாக்க முன்னோடியாய் திகழ்ந்தாரனில் தமிழ்நாட்டில் சொல்லாக்க முன்னோடியாய் வரலாறு படைத்த பெருமை மனோன்மணியம் சுந்தரனாருக்கே உரியது. இயல், இசை, நாடகம் என முப்பெரும் பிரிவுகளிலும் தமிழ் மறுமலர்ச்சி காண்பதற்கு அடித்தளம் அமைத்த இப்பெரியார்கள் வகுத்தளித்த பாதை பாரதியார், பெரியார், மறைமலடிகள், திருவிக்கா என்னும் சான்றோர்களின் முன்னோடி முயற்சிகளுக்கு வழிவகுத்தது. பாரதியாரும் பாரதிதாசனும் இந்திய கவிதையில் முற்போக்குவாதம் என்னும் இலக்கிய இயக்கம் எழுச்சி பெறுவதற்கு முன்னோடியாக விளங்கியவர்கள் பாரதியாரும் பாரதிதாசனும் ஆவர். இவர்களை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக கருதலாம். பாரதியார் தொற்ற துறைகள் அனைத்தையும் துலங்கச் செய்த பெருமை பாரதிதாசனுக்குரியது. பாரதியார் தொடாத புதிய கருப்பொருள்களையும் அடிக்கருத்துகளையும் கொண்டு பல்வேறு இலக்கிய வடிவங்களில் கவிதை புனைந்த பாரதிதாசனின் பாத்திரமும் படைப்பாற்றலும் இக்கால கவிதை எழுச்சியும் வளர்ச்சியும் பெற வழிவகுத்தமை வரலாற்று உண்மையாகும். பாரதியாரின் படிநிலை வளர்ச்சியாகவே பாரதிதாசன் விளங்கினார். பாரதியாருக்கு கிட்டாத சமூக பின்புலம் பாரதிதாசனுக்கு கிட்டியது. பாரதியாரின் காலத்தில் அரும்பிக் கொண்டிருந்த பொதுவுடைமை இயக்கமும் பகுத்தறிவு இயக்கமும் வளர்ச்சி பெற்ற சூழல் பாரதிதாசனுக்கு புதிய தூண்டுதலையும் உந்துதிறனையும் அளித்தது. பெரியாரின் தலைமையும் அண்ணாவின் தோழமையும் திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் பாரதிதாசனின் கவிதை ஆளுமை மேலும் விரிவடையவும் கருத்தியல் செறிவடைவையும் வழிவகுத்தது. பெரியாரின் தலைமை புத்தம் புதிய இளந்தலைவர்கள் பல தோன்ற காரணமாக அமைந்தது போன்றே பாரதிதாசனின் தலைமை ஆளுமை திறமும் தலைமை பண்பும் 20ஆம் நூற்றாண்டு கவிதை இயக்கம் விரைந்து வளர்ச்சி வரவும் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என பல பாவர்கள் தோன்றவும் காரணமாகியது. பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் புதிய அடிக்கருத்துகளும் புதுமையான வடிவமும் துணையாக கொண்டு மக்களை நேரடியாக அணுகும் வகையில் கவிதைகளை படைத்த பாரதிதாசன் நெறியை பின்பற்றி கவிஞர்கள் பலர் பாட்டுலகில் பாவலர்களாக புறப்பட்டனர். முருகு சுப்பிரமணியம் என்பவர் நடத்தி வந்த பொன்னி என்னும் இலக்கிய இதழ் அக்காலத்தில் மிக பரவலாக போற்றி படிக்கப்பட்ட இதழாகும். கட்சி சார்பு ஏதுமில்லா இந்த இதழ் எழுத்தாளர்களாலும் கவிஞர்களாலும் விரும்பி படிக்கப்பட்ட ஒன்றாகும். இந்த இதழில் முத்திரை கவிதைகள் வெளியிடப்பட்டு அக்கவிதைகள் இயற்றியோர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்பட்டனர். 47 பேர் அவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள். அவர்களில் புகழ் நிறுவிய பாவலர்களாக தொடர்ந்து அந்த பாட்டுத்துறை இருந்தவர்கள் முடியரசன், வாணிதாசன்,
சாமி பழனியப்பன் என்று ஒரு 47 பேரில் ஒரு 20 பேர். மற்றவரெல்லாம் அந்த பெயரை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். பாரதிதாசன் பரம்பரையில் நாஞ்சில் கி மனோகரனும் உண்டு, 47 பேர் அவரும் உண்டு. பாரதிதாசன் பரம்பரையில் வில்லிசை வேந்தர் சுப்பு ஆறுமுகம் உண்டு. பாரதிதாசன் பரம்பரையில் சில மருத்துவர்கள், அதே மாதிரி நம்முடைய வாசை குழந்தைசாமி ஐயா, அவர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர். எப்படி இந்த பரம்பரை என்பதை அவர்கள் பொன்னியில் அவர்கள் நிறுவினார்கள் என்றால், அந்த அடிக்கருத்துகள் தமிழ் இன மொழி மறுமலர்ச்சி கருத்துக்கள் அவற்றை கருப்பொருளாக தங்கிய கவிதைகளை யார் யார் படைத்தார்களோ அவர்களெல்லாம் அவரை அழிக்க தலைப்பட்டார்கள். ஒரு கவிஞரை பற்றி நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, மதிப்பிடும் பொழுது, நமக்கு இங்கே பெரிய களம். இந்திய திருநாடு மிக விரிந்து பரந்த ஒரு நிலப்பரம், துணைக்கண்டத்தை போல விரிந்து பரந்த நிலப்பரம். அந்த பின்புலத்தை காண வேண்டும். பாரதிதாசனுடைய சிறப்பாக எதை சொல்வார்கள்? ஒரு வண்டியோட்டி, ஒரு உழவு தொழிலாளி. இவ்வாறு தொழிலாளிகளெல்லாம் பாட்டுடை தலைவர்களாக ஆக்கிய பெருமைக்குரியவர் என்று பாரதிதாசனை குறிப்பிடுவார்கள். நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் அவ்வாறு எத்தனை கவிஞர்கள் பாடியிருக்க என்று சலித்து பார்த்த பொழுது எனக்கு குஜராத்திலே ஒரே ஒரு கவிஞர் தான் சிக்கினார். நர்மத் என்பது அவர் பெயர். அந்த நர்மத் என்ற அந்த கவிஞர் பாரதிதாசனுக்கு மிக முற்பட்டவர். செருப்பு தைக்கும் தொழிலாளியை தம்முடைய கவிதை தலைவனாக படைத்தவர் நர்மத். அவருக்கு பிறகு பாரதிதாசனுக்கு முன்னால் யாரும் அவ்வாறு ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்தோட்டமாக செய்யவில்லை என்றாலும், சங்க இலக்கியம் இங்கே இருக்கின்ற இளைஞர் பெருமக்களுக்கு தெரியும். சங்க இலக்கியம் தொழில் கருதாது எத்துடலை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களை தமது பாட்டுடை பொருளாக, பாட்டுடை தலைவர்களாக, பாட்டுக்குரிய பொருளாக சங்க இலக்கிய பாடல்களை படித்திருப்பது உங்களுக்கு நீங்கள் படித்திருப்பீர்கள் தெரியும். களம் செய்கோவே களம் செய்கோவே என்று குயவனை பானை எதற்காக பானை வணைகின்றான்? முதுமக்கள் தாழிக்காக, இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக ஒரு தாழி செய்பவன். அப்போ சமுதாயத்தில் ரொம்ப அடித்தட்டில் இருக்கவன் அவனை பாட்டுடை தலைவராக்கி இருக்கின்றார். மோர் விற்கின்ற பெண்மணி, அவளை பாட்டுடை தலைவர் சங்க இலக்கியத்திலே. ஆக சங்க இலக்கியம் மக்கள் இலக்கியம். சங்க இலக்கியத்தை தொழிலாளி, மிக பெரும் வேந்தன் என்றெல்லாம் வேறுபாடு கிடையாது. ஆக சங்க இலக்கியத்துக்கு பிறகு மீண்டும் அந்த வகையிலே மக்கள் இலக்கியமாக எத்தொழிலை செய்தாலும், எந்த அடித்தளத்திலே சமுதாயத்திலே இறங்கி போய் அடக்கி ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை பாட்டுடை தலைவர்கள் ஆக்கலாம் என்ற அந்த எழுச்சி பாரதிதாசனுக்கு ஏற்படுவதற்கு காரணம் அந்த சங்க தமிழ் பின்புலம் நமக்கு இருக்கின்றதான். வாழையடி வாழையாக வைத்த திரு கூட்டத்திலே வந்த காரணத்தால் அவருக்கு அது வாழ்த்ததை தவிர, இளைஞர்கள் அவசரப்பட்டு அவர்தான் முதலில் செய்தார் சொல்லிவிடக்கூடாது. அவர்தான் முதலில் செய்தார் என்றால் அந்த முன்னைய வரலாறு தெரிய வேண்டும். ஆக நமக்கு ஒரு நெடிய வரலாறு, ஒரு புரட்சி வரலாறு இருக்கிறது. எல்லாரும் அவரவர்கள் காலத்தில் புரட்சி தான் செய்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் காலத்தில் புரட்சி செய்தவர் தான். அவர் இந்த 1000 வேட்டலின் ஒன்று உயிர் சகித்து உண்ணாமை நன்றி என்று வேள்விகளெல்லாம் மிக கடுமையாக கடிந்தவர். சங்க காலத்திலே சங்க இலக்கியத்திலே நாகரிகமாக்கிறது கள் பருகுவதையும், அதே போல் பரத்தையும் ஒழுக்கத்தையும், அதே போல் சூதாட்டத்தையும், இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் பல இடங்களில் பார்க்க கிடைக்கின்றவை தான். இவரெல்லாம் கடுமையாக கடிந்தவர் திருவள்ளுவர். ஆக அவரவர்கள் காலத்திலே அவரவர்கள் புரட்சி கொள்ளை எழுப்பினார்கள். ஆனால் புரட்சி என்பது வெறுமனே சீர்திருத்தம் அல்ல, ஒரு சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அடித்து திருத்தி முற்றாக மாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான். அந்த வகையிலே பார்க்க போனால் திருவள்ளுவருக்கு அடுத்தது பாரதிதாசனை குறிப்பிடலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் முற்றாக அடித்து திருத்தி முழுமையாக மாற்றப்பட வேண்டும், அது புரட்சி. சீர்திருத்தம் குறைகளெல்லாம் களைந்து அந்த குறைகள் இல்லாத ஒரு நிறையுடைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், சீர்திருத்தம். ஆக சீர்திருத்தம், திருநாவுக்கரசர் கூட சீர்திருத்தம் பாடினார். திருநாவுக்கரசர் இன்னும் சொல்ல போனால், திருநாவுக்கரசர் ஒரு சைவ நாயன்மாராக திகழ்ந்தாலும் அவர் முதலாக நாம் இன்றைக்கு சொல்லுகின்றோமே அந்த சத்தியாகிரகம், அந்த ஹர்த்தால், அதற்கு இந்தியாவிலே முன்னோடி திருநாவுக்கரசர் தான். முதலாக ஹர்த்தால் செய்தவர், முதலாக இந்த மறியல் செய்தவர், சத்தியாகிரகத்தை திருநாவுக்கரசர் தான். ஆக முதலாக ஒரு இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ் நிறுவன எதிர்ப்பு என்கின்றார்களே, முதலாக நிறுவன எதிர்ப்பு குரல் கொடுத்தவரும் அவர் தான். நாம் ஆர்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம் என்று முதல் கலக குரல் எழுப்பியிருக்கின்றார் ஒரு சைவ நாயன்மார். ஆக நம்முடைய தமிழ் வரலாறு அங்கங்கே அவ்வப்பொழுது
எழுச்சியும் கிளர்ச்சியும் மிக்க பாவலர்கள் பல மூலைகளில் இருந்து பல நிலைகளில் இருந்து நமக்கு வாய்த்திருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுதுதான் நாம் பாரதிதாசன் என்பதை மட்டும் பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் இலக்கிய பரப்பிலே இப்படி ஒரு வழிமுறை கிடைத்திருக்கின்றது அவருக்கு. இப்படி ஒரு சந்ததியிலே இப்படி ஒரு தலைமுறையிலே வந்திருக்கின்ற காரணத்தாலே அவர் வீறு பெற்று விளங்கினார் என்பதை காணும் பொழுதுதான் நமக்கு இந்த நெடிய சங்கிலி தொடரிலே அவருடைய இடம் என்ன என்பதை காண்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் பாரதியும் பாரதிதாசனும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பதை யாருமே தொடக்கத்திலே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எனக்கு தெரிந்து பாரதிதாசன் விழாக்களே அந்த காலத்தில் நடக்காது. நடந்தாலும் அங்கே வந்து பேசுகின்ற பல பேர் பாரதிதாசன் குறுகிய மனப்பான் படைத்தவர், பாரதியார் விரிந்து பறந்த மனப்பான் உடையவர், பாரதிதாசன் துவேஷி, பாரதியார் எல்லாவற்றையும் நேசித்தவர் என்பதை போலெல்லாம் நிறைய நான் எனக்கு தெரிந்து 70 வரைக்கும் 1970 வரைக்கும் இந்த குரல் தான் பல இடங்களில் கேட்டிருக்கின்றேன். மெல்ல 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 அந்த கட்டுடைத்து பாரதிதாசன் எழுப்பிய அந்த கலக குரலும் அவருடைய புரட்சி முழக்கமும் அரசியல் காரணத்தாலே புறக்கணிக்கப்படுகின்றது, அவருடைய முதன்மை இருட்டடிக்கப்படுகின்றது என்பது மெல்ல மெல்ல தெரிந்து இன்றைக்கு அவருக்கு மிகச்சிறப்பாக பலரும் பல நிலைகளிலே அவருக்கு விழா எடுக்கின்றார்கள், அவரை பற்றி ஆகின்றார்கள். ஆனால் அப்படி ஆய்வு செய்யும் பொழுது ஒரு விரிந்து பரந்த பார்வையோடு ஆய்வு செய்ய வேண்டும். அந்த வகையில் பாரதியாரும் பாரதிதாசனும் எப்படி வேறுபடுகின்றார்கள் என்றால், பாரதியார் ஒரு பாரதிதாசனை உருவாக்கி சென்றார். புதுமைப்பித்தன் கூட வேடிக்கையாக சொல்வார், பாரதியார் தமிழர்களுக்கு விட்டு சென்ற சொத்து அவர் படைத்த பாஞ்சாலி சபதமும் பாரதிதாசனும் தான் என்று புதுமைப்பித்தன் சொல்வார். ஆக ஒரு பாரதிதாசனை நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார் பாரதியார். ஆனால் பாரதிதாசன் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கண்மதியின் வரை ஒரு பெரிய நெடிய நம்முடைய வாசியை கண்டப்பட வரை ஒரு நெடிய பாரம்பரியத்தை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார் பாரதிதாசன். அந்த வகையில் அவருடைய அந்த அடிக்கருத்துக்கள் பல்வேறு நிலைகளிலே இந்த சமுதாயம் விடிவு பெறுவதற்காக அவர் வழங்கியுள்ள அந்த அடிக்கருத்துக்களும் கருப்பொருள்களும் ஒரு நெடிய வரலாற்றை உருவாக்கி இருக்கின்றன. அவருடைய தனிச்சிறப்பை இன்றைக்கு அதிகமாக ஆய்வாளர்கள் முழுமையாக அறிந்ததாக சொல்ல முடியாது. அதனால் அவருடைய தனிச்சிறப்பை நாம் ஆய்வின் மூலம் காண வேண்டுமென்றால் ஒரு வரலாற்று பின்புலத்திலும் ஒரு இலக்கிய வரலாற்று பின்புலத்திலும் அவருடைய நோக்கம் இதுவாக இருந்தது, அவர் சமூகத்தை எந்த நிலையில் பார்த்தார் என்பதை பொறுத்து தான் அவருடைய பெருமை நமக்கு தெரிய வரும். அதாவது ஒரு கட்டத்திலே 1935 அல்லது 36 இந்தியாவில் இருக்கிற முற்போக்கு எழுத்தாளர்கள் எல்லாம் கூடுகின்றார்கள். ஒன்று கூடி அவர்கள் ஒரு முற்போக்கான இலக்கிய கோட்பாடு உருவாக்கலாமே, சோஷலிச யதார்த்தவாதம், சோஷலிஸ்ட் ரியலிசம் என்ற பெயரிலே அங்கே சோவியத் ரஷ்யாவிலே அவர்கள் இனி படைக்கப்படுகிற இலக்கியங்கள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்பதைப் போல அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற 30களிலே அந்த தீர்மானத்தை வழிமொழிந்து இங்கே இருப்பவரெல்லாம் அவ்வழியாக ஒரு முற்போக்கு இலக்கிய இயக்கத்தை உருவாக்கலாமே என்று அவர்கள் சிந்திக்கின்றார். ஒவ்வொருவரும் ஒரு பெயர் அதற்கு. பிரகதிவாத், இந்தி கவிஞர்கள்லாம் அதற்கு பெயர் பிரகதிவாத், வங்காள கவிஞர்கள் அபியுதவாத். அது பிரகதிவாதம் அல்லது அபியுதவாதம், அது முற்போக்குவாதம். அந்த முற்போக்குவாதத்தை பற்றி அவர்கள் சில வாய்பாடுகள் கோட்பாடுகளாக உருவாக்குகின்றார்கள். ஆனால் இந்த கோட்பாடுகளோ இந்த வாய்பாடுகளோ பாரதியாருக்கு தெரியாது. தலை சிறந்த முற்போக்கு பாவலர் பாரதியார், இந்த செவிலியில் அவரை அடக்க முடியாது. அதே போல பாரதிதாசருக்கும் தெரியாது. இதெல்லாம் தெரியாமலே தான் என்ன சொன்னார், சித்திர சோலைகளே உம்மை திருத்தையை பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சுரைந்தனரோ உங்கள் வேரினிலே, ஆத்திரம் என்கிற கூட்டங்களே உங்கள் ஆதியந்தம் சொல்லவோ, நீங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது மெய்யளவோ என்று அவர் சுயம்புவாக தானே தன்னுடைய சிந்தனையில் ஒரு தன்னாண்மையோடு ஒரு முற்போக்கு கோட்பாட்டை உருவாக்கி கொண்டார். இயற்கை சூழல்களை பார்த்தாலும் அந்த இயற்கை சூழலை பார்க்கும் பொழுது அந்த சமூக நோக்கு தான் அவருக்கு முதன்மையாக தெரியும். மண் மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம், உரிமை கேட்டால் புன் மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம், இதை கண் மீதில் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி என்று விண்மீன் கூட்டத்தை பார்க்கும் பொழுது இங்கே அடக்கி ஒடுக்கப்படுவருடைய அந்த துயரத்தையும் அதே போல அவருடைய உழைப்பை உறிஞ்சுகின்ற செல்வனுடைய கொட்டத்தையும் அவர் எண்ணி பார்க்கின்றார். இயற்கையை பார்க்கும் பொழுது, நிலவை பார்க்கின்றார்,
முழு நிலவு எந்த மேகக்கூட்டமும் மறைக்காமல் நீல வானத்திலே மிக அழகாக காட்சியளிப்பதை பார்க்கின்றான் கவிஞர் உதாரணம். புரட்சி கவியிலே உனை காணும் போதிலே என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை உரைப்பதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. தினைத்தானும் பயனின்றி பசித்த மக்கள் கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவி நிலவே உனை காணும் இன்பம் தானோ. நிலவை பார்க்கும் பொழுது பகலெல்லாம் பாடுபட்டு உழைத்தால் கூட ஒரு பிடி சோற்றுக்கு கூட வழியில்லாமல் திண்டாடுகின்ற ஒரு ஏழை ஒரு பானை நிறைய வெண்சோரை பார்த்தால் அவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அந்த மகிழ்ச்சியை போல நான் மகிழ்ச்சி அடைகின்ற நிலவே உன்னை பார்க்கும் பொழுது என்று அந்த 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 மகிழ்ச்சி தான். இது கூட ஒரு மொழிபெயர்ப்பு தான். இஸ் டிரான்ஸ்லேட்டிங் த ஃபீலிங்ஸ். அவர் அந்த 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 முருகியல் அனுபவத்தை, அந்த அழகியல் அனுபவத்தை அப்படியே மொழிபெயர்க்கின்றார். எப்படி மொழிபெயர்க்கின்றார்? ஒரு சமூக நோக்கிலே அன்றாடம் காய்ச்சி ஒரு பானை சோற்றை பார்த்தால் எவ்வாறு மகிழ்வானோ அந்த மகிழ்ச்சியை போல இந்த அழகான வெண்ணிலாவை பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சி வருகிறது என்று சொன்னால், அவருக்கு அந்த இயற்கையினுடைய அந்த அழகியலே தோயும் பொழுது கூட அந்த அழகியலை சுவைக்கும் பொழுது கூட சமூகத்தினுடைய அந்த ஏற்ற இறக்கம் அவருடைய உள்ளத்திலே எதிரொலிப்பதை பார்க்கின்றோம். கவிதை எழுத வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு நம்முடைய சமூக சூழல் தான் கண்ணுக்கு தெரியுமா. கவிதை எழுத கருதிய உடனே கையில் எழுதுகொள்ள எடுத்து விடுகின்றார். கவிதை எழுத வேண்டும். என்ன எழுதுவது? ஏன் எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுது என்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடு மயில்கற் பெண்களெல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்பார். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்கி வரைக என்னும். கோலமயில் வரும், அன்னம் வரும், தோகை வரும். மாலை பொழுதினில் மேலை திசையில் வீழ்கின்ற மாணிக்கப்பரதி காட்சி தரும். கோலங்கள் யாவும் மலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதொரு காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ்கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். கவிதை எழுத கருதுகின்றாரா, ஏடு எடுக்கின்றாரா. அந்த ஏடு எடுத்த உடனே எண்ணற்ற காட்சிகள் வரிசையாக வந்து கவிஞரே உங்களுடைய சொல்லோவியங்களே எங்களை அழகுபடுத்துங்கள் என்று இறைஞ்சி கேட்கின்றனவா. ஆனால் அதிலே மனம் செல்லவில்லையா? என்னவா? இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். ஆக சுற்றி சூழ்ந்திருந்த சமுதாயம் அடிமையிலும் மிடிமையிலும் அல்லற்படுவதுதான் அவருடைய உள்ளத்தில் எதிர்விக்கிறது. இன்பத் தமிழ்கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்ட. எங்கேயும் அதான் சொல்லுவார். எல்லா இடங்களிலும் தமிழா படி, தமிழா கல்வி கற்றுக்கொள் என்பதான் எல்லா இடத்திலும். அது 30களிலே சொல்ல தொடங்கினார். அவர் 30களிலேயே தமிழனுக்கு விடிவு படிப்பின் மூலம்தான் என்பதை சொன்னவர் புரட்சி கவிஞர். அதை அறிவுறுத்தியதோ நிற்காமல் சமூகத்திலே மேட்டுக்குடிக்கு மட்டுமே இருந்த படிப்பை ஒடுக்கப்பட்டவருக்கும் அந்த படிப்பு வர வேண்டும் என்று பாடுபட்டவர் தந்தை பெரியார். அந்த பாடுபட்ட பெரியாருடைய அந்த நோக்கமெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று அதற்காக ஆட்சியை வளைத்து இந்த ஆட்சி மக்கள் ஆட்சி, மக்களுக்கு கல்வி சென்று சேர வேண்டும் என்று அதை நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். ஆக 30களிலே பாரதிதாசன் தமிழன் கல்வி கற்க வேண்டும், கல்வியினால் முன்னேற வேண்டும், நிறந்தமிழ்நாட்டின் எல்லோரும் கல்வி கற்று பண்டரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் என்பார் உன்னத இமமல்வோல் ஓங்கிடும் கீர்த்தியது இன்புற்றார் செய்தி ஏம்படல் எந்த நாளோ என்று ஏங்குகின்றாரே. ஆக அந்த கல்வி பரவுவதற்கு விதை விதைத்தது மட்டுமல்லாமல் தடைப்பதற்கு பாடுபட்ட பெரியாரும், அதற்கு உரமாக திகழ்ந்த நீதி கட்சியும், அதற்கு பின்னர் வாய்த்த காமராசரும் இங்கே ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கல்வி சென்று சேர்வதை உறுதிப்படுத்தி இந்த தமிழ் நிலத்திலே மறுமலர்ச்சி ஓரளவுக்கு ஏற்படுவதற்கு காரணமாக விளங்கினார் என்றால் ஆதி காலத்திலே இதைத்தான் சொன்னார். நூலைப்படி
சங்கத்தமிழ் நூலை படி, காலை மாலை அனுதினம் படி என்று படி என்று நமக்கு சொன்னார். உங்களுக்கு சோவியத் நாட்டு வரலாற்றை கேட்டால் வியப்பாக இருக்கும். இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். படியுங்கள், படியுங்கள், நிறைய படியுங்கள். லேண்ட் லேண்ட் அண்ட் லேண்ட் மோர். இதுதான் லெனின் இளைஞர் சமூகத்தை சொன்ன அந்த அடியுரை. அதுதான் எண்ணி பாருங்கள். பாரதிதாசன் தமக்கு பிந்தைய தலைமுறை எங்கனம் தலை நிமிர்ந்து வைய தலைமை கொள்கின்றானே பாரதி, அதை போல வைய தலைமை கொள்கின்ற நிலை அடைய வேண்டும், அது கல்வினாலே தான் இயலும் என்பதை குமுறலோடும் ஒரு இறைஞ்சி மன்றாடி கேட்கின்ற அந்த துணியோடும் பல கவிதைகளில் எடுத்து சொல்லியிருக்கின்றனர் என்பதை பார்க்கும் பொழுது அவருடைய தொலைநோக்கு, இந்த தலைமுறை முன்னேற வேண்டும் என்பதற்காக அவருடைய தொலைநோக்கு ஒரு பக்கம் புலப்படுகிறது. இன்னொரு பக்கம் அவருடைய எண்ணமெல்லாம் சமுதாயத்தின் விடிவு, சமுதாய விடுதலை, சமுதாய முன்னேற்றம் என்பதான் அவருடைய எண்ணமெல்லாம். கவிதை எவ்வளோ கருப்பொருள் அவர் கவிதை எழுதியிருக்கலாம், புது புது கருப்பொருளை நிறைய கவிதைகளை படைத்திருந்தாலும் அவருடைய எண்ணம் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், உலக அரங்கிலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. அந்த வகையில் அவர் தம்முடைய படைப்பாற்றலை அதற்காக பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்லலாம். அவருடைய தனித்தன்மைகள் என்று சிலவற்றை சொல்ல வேண்டும். பாரதிதாசனுடைய தனித்தன்மை, பாரதிதாசன் மட்டும்தான் இதை செய்தார் என்று நீங்கள் எதை சொல்வீர்கள் என்றால் அதை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் அல்லவா? என்னென்ன சொல்லலாம்? சங்க இலக்கியங்களின் சால்புமிக்க அகப்பாடல்களுக்கு பின்னர் இனிய எளிய தமிழில் கற்றார் நெஞ்சம் கனியும் வகையிலும், பெண்மையின் மென்மையும் மேன்மையும் மிளிரும் வகையிலும், தமிழ்காதலின் தகைமையை உணரும் வகையிலும், மலரினும் மெல்லிய காதலின் சிறப்பை உணர்வோவியங்களாய் தீட்டிய பாவலர் பாரதிதாசன் மட்டுமே. கூட்டு குடும்பம் எல்லாரும் போயிடுறாங்க, கோயிலுக்கோ எங்கேயோ போயிட்டாங்க, முறை மாமன் இருக்கா, முறை பெண் இருக்கா, அவள் காதலை எவ்வளோ நயமாகவும் இவ்வளோ மென்மையாக சொல்கிறாருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறான்? அவன் கல்லூரி செல்லும் காளை, அவன் படித்து கொண்டிருக்கான். அவன் என்ன பண்ணுறா? ஆகா, நம்முடைய மாமன் முறைப்பையன், நாம் திருமணம் செய்ய இருக்கின்றோம், அவனோட கொஞ்சம் நேரம் பேச மாட்டோமோ என்று ஏங்குகிறாள். அந்த காட்சியை பாருங்க. சொல்கிறாரு, கூடத்திலே பாடத்திலே விழி கூடி கிடந்துட்ட ஆணழகை ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த வழி தனில் பட்டு தெரித்தது மானின் வழி. ஆடை திருத்து நின்றாள் அவள்தான், அவன் 1000 ஏடு திருப்புகின்றான். இவ்வளவு நயமான ஒரு சொல்ல பாருங்க. கூடத்திலே வர பாடத்திலே விழி கூடை கிடந்தட்ட ஆணழகை ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த வழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் வழி. ஆடை திருத்தின் அவள் எப்படி தன்னுடைய ஆடை திருத்துற போல அப்படி ஒரு போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்க அரங்க ஹாலில். அவன் என்ன பண்ணுறான்? அவன் என்ன தந்திரம் பண்ணுறான்? அப்படியே திருத்துற மாதிரி 1000 ஏடு திருப்புகின்ற. உண்மையிலே படிக்கிறவன் 1000 ஏடு திருப்புவானா? ஆக 1000 ஏடு எவ்வளோ நயமாக, எவ்வளோ மென்மையாக, மலரினும் மெல்லிது காதல் என்றார் எவ்வளோ, அவ்வளவு நயமாக சொல்ல முடியும் என்பதை தம்முடைய காதல் பாடல்களாலே பாரதிதாசன் மிகச்சிறப்பாக எண்பித்திருக்கின்றார். மடலை செல்வங்களுக்கும் சிறுவர் சிறுமியர்க்கும் இருவாறு இளைஞருக்கும் முதியோருக்கும் என அனைத்து அகவையினருக்கும் கவிதை படைத்த கவிஞர் பாரதிதாசன் மட்டுமே. முதலாக முதியோர் காதல் ஓவியம் தீட்டிய கவிதை கலைஞர் அவர் மட்டுமே. வாழ்வின் எல்லா பருவங்களையும் மனிதரின் அனைத்து நிலைகளையும் வாழ்க்கை ஓட்டத்தில் கருதி பார்க்கக்கூடிய அனைத்து கருப்பொருள்களையும் பாடிய பாவலர் அவர் மட்டுமே. கடையில் வெற்றிலை பாக்கு கடை, வாழைப்பழ குலை தொங்கி கொண்டிருக்கும். வருபவனுக்கு தொங்கி கொடுக்கிற குலையில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடணும் போல் ஒரு எண்ணம், திருட்டு எண்ணம் தான் அது, இயல்பாக மண்டி கிடக்க. ஆக வாழைப்பழத்தை அது திருடுறதுக்காக என்ன செய்கிறான்? அந்த செருப்பு ஓசை கேட்டு விடுமே என்று அப்படி செருப்பை கொஞ்சம் அப்படி கழட்டி வைத்து விட்டு அந்த கடைக்காரர் அப்படி திரும்பும் பொழுது அப்படியே வாழைப்பழ கோலில் ஒரு பழத்தை எடுக்க வரான். இங்கே செருப்பை கட்டிட்டு போயிருக்கான். அப்பொழுது அந்த 2 செருப்புலையும் காலை போட்டு ஒருத்தன் ஓடிடுறான். இந்த நறுக்க பாருங்கள், வாழ்வியல் நறுக்கு என்ன அழகாக பார்த்துருக்கார் அவர். இப்படி நிறைய சொல்ல, அது ஒரு புனைகதையில் ஒரு கல்கியோ அகிலனோ அவர் எழுதுவது போல, புனைகதையில் படைப்பது போல பல சித்திரங்களை அவர்களுடைய காப்பியங்களிலே நிறைய காட்டியிருக்கின்றார். அதனால் அதுபோல பார்க்கின்ற அந்த அந்த கவிதை பார்வை அவருக்கு ஒரு தனிச்சிறப்பு. தமிழ் இயக்கம், திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம்
எனும் 20ஆம் நூற்றாண்டின் முதன்மை வாய்ந்த 3 இயக்கங்களுக்கும் கொள்கை மரசமாக திகழும் எழுச்சி வாய்ந்த போர்ப்பாடல்களை யாத்தவர் அவர் மட்டுமே. வறுமை, அறியாமை, மூடநம்பிக்கை, சமய காழ்ப்புணர்வு, உயர் சாதி செருக்கு, சாதி வெறி முதலான சமூக பணிகளை முன்னிறுத்தி பாரதிதாசன் பாடிய பாடல்கள் இந்திய திருநாட்டு கவிஞர்களுள் அவர் தலையாய கவிஞர் என்பதற்கு சான்றுரைக்கும் சமூக ஆவணங்கள் எனில் மிக என்று. உலக ஒருமைப்பாடு, தேசிய ஒருமைப்பாடு, தமிழ் தேசிய தன்னிறைவு எழுச்சி என்னும் 3 விழுமியங்களையுமே அவர் பாடல்களில் சிறப்புற காணலாம். இவை ஒன்றுக்கொன்று முரணாக அமையவில்லை. ஆனால் இத்துணை செய்தும் அவரை மிகச்சரியாக அடையாளம் கட்ட தவறிவிட்டார்கள் கல்வியாளர்கள். ஆகவே புறக்கணிக்கப்பட்ட புரட்சி கவிஞர் என்று சொல்லலாம். காலச்சூழலின் தேவைக்கேற்றவாறே அவர் நோக்கும் போக்கும் பாட்டும் அமைந்தன. ஆயின் அவற்றின் அருமை கருதி போற்றும் பண்பு நம் நாட்டவருக்கு அமையாமல் போயிற்று. இந்திய எல்லையில் சீன படையெடுப்பின் போது இந்நாட்டின் மூத்த கவிஞராக விளங்கிய பாரதிதாசன் பாடிய எழுச்சிமிகு பாடல்கள் அனைத்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்திய அரசால் இந்நாட்டின் தேசிய கவிஞராக பாரதிதாசன் அந்த நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் யார் அறிவிக்கப்பட்டாங்க தெரியுமா? ஹிந்தியில் தின்கர் என்று ஒரு கவிஞர். தின்கரும் நல்ல பாடல்கள் எழுதியிருக்கார், நல்ல கவிஞர் தான். ஆனால் தின்கருடைய கவிதைகளை நீங்கள் படித்து பாரதிதாச கவிதை படிக்கும் பொழுது தான் பாரதிதாசனோட இந்த பரந்த மனப்பான்மை, அனைத்து மொழிகளையும் அனைத்து இனங்களையும் மிகச் சமமாக இருந்த பரந்த பாரதி வழி வந்தவர் அல்லவா, அந்த மனப்பான்மை தனித்தன்மை உங்களுக்கு தெரியும். ஆனால் பாரதிதாசனை பற்றி சொல்வதற்கு அங்கே ஆள் இல்லை, நடுவணரசுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை. தின்கர் இந்தியில் எழுதினார், ஆக அவர்களுக்கு தெரியும். தின்கரை அழைத்து அவர்கள் தேசிய கவிஞர் என்று பாராட்டினார்களே தவிர அந்த 64 பாரதிதாசனை பாராட்டி இருக்க வேண்டும், பாராட்ட தவறிவிட்டார்கள். அவ்வாறு பாரதியாருக்கு பின்னர் பொதுவுடைமை கொள்கையை மக்கள் மனத்தில் அழுந்த செய்யும் வகையில் பாடிய முதல் இந்திய கவிஞர் பாரதிதாசன் என்பதை மறுக்க இயலுமா? அவர் பாடல் நடிகளும் அங்கிங்கனாதபடி எங்கும் ஒலிப்பதென்ன தமிழ்காதலும் பொதுவுடைமை நேயமும் தானே. ஆனால் பொதுவுடைமை சிந்தனையாளர்கள் நீண்ட காலமாக அவரை புறக்கணித்தார்கள், இருட்டடித்தார்கள், இன்னும் சொல்லப்போனால் பழி தூற்றினார்கள். சிவானந்தம், அதற்கு பிறகு தாப்பாண்டியன், இவர்கள் தான் அவர் ஏற்றவர்கள். தாப்பாண்டியன் கூட என்னுடைய இந்த இலக்கியமும் மார்க்சியம் என்ற 2 நூலுக்கு அணிந்துரையில் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் நெடுங்காலமாக பாரதிதாசனை புறக்கணித்தோம், இருட்டடித்தோம், பழி தூற்றினோம் என்று அவருடைய ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். இப்படி அரசியல் பூசல்களால் அவருடைய பெருமை இங்கே சரியாக கருதப்படவில்லை. அதேபோல் இன்றைக்கு பெண்ணியம் பேச பெண்புலிகள் நிறைய பேர் கிளம்பி இருக்கின்றார்கள். இந்த பெண்ணியம் பேசும் பெண்புலிகள் தங்கள் இயக்கத்திற்கு பாரதிதாசன் பாடல்கள் உரமும் உறுதுணையும் நல்கும் என்பதை சற்று உணராமல் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஓடுவது ஏன்? பெண்ணடிமை தீராமல் மண்ணடிமை நீங்காது என முழங்கிய அந்த மாண்புறு பாவரின் பெண்ணுரிமை முழக்க பாடல்களுக்கு இணையான பெண்ணிய பாடல்களை எங்கேயாவது காண முடியுமா? இப்படி பல கேள்விகளை கேட்கலாம். அதாவது தமிழனுக்கு என்ன ஒரு என்னன்னா, தம்முடைய இலக்கியத்தை இந்த மண்ணிலே இருந்து இந்த மண்ணுக்குரிய கோட்பாடுகள் வழியே ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் மேலை நாட்டு கோட்பாடுகளை, மேலை நாட்டு கண்ணாடிகள் அணிந்து கொண்டு நம்முடைய இலக்கியங்களை பார்ப்பதில் ஒரு தனிச்சுவை. அதில் அந்த ஆய்வாளர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அது புது மோகம். அதன் விளைவாக பாரதிதாசனுடைய புதுமையும் தனித்தன்மையும் இங்கே மிகச்சரியாக பார்க்கப்படாமல் போய்விட்டது. இன்னும் சொல்லப்போனால் மானுடம்பாடும் வானம்பாடி என்ற ஒரு இயக்கம் தொடங்கினார்கள். ஆனால் மானுடம்பாடும் வானம்பாடியானால் மானுடம் பாடவில்லையா பாரதியோ பாரதிதாசனோ? இல்லை பாரதியும் பாரதிதாசனும் பாடிய மானுடத்தின் அந்த வீச்சும் அந்த உரைப்பும் அவருடைய எழுச்சியும் இவருடைய பாடலில் இருந்ததா? இதெல்லாம் புது விதமான ஒரு என்ன சொல்கிறது, புதிய கருத்து மோசடிகள். பாரதிதாசன் வகுத்த அழகியல் கோட்பாடு என்பது இன்றைக்கு அந்த மார்க்சிய அழகியல் என்ற ஒரு அழகியல் கோட்பாடு உண்டு. அந்த மார்க்சிய அழகியல் கோட்பாடு பற்றி தெரியாமலேயே அதற்கு முன்னதாகவே அவர் ஒரு அழகியல் கோட்பாட்டை வகுத்தார். அந்த அழகியல் கோட்பாடு தான் எந்த இயற்கை சூழலாக இருந்தாலும் அந்த இயற்கை சூழலை சமூக முரண்பாடுகள், சமூகத்தில் நிலவுகின்ற சமூக சிக்கல்கள் இவற்றோடு ஒத்தும் உழழ்ந்தும் பார்த்து பாடுகின்ற அந்த வாய்ப்பாடு பாரதிதாசனுக்கே ஒரு வாய்ப்பாடு. அது வேறு மொழிகளில் பார்க்க முடியாது. அதனால் அது அவருடைய தனித்தன்மை. அதை நம்ம சரியாக இனங்காணவில்லை, அதை பற்றி நம்ம ஆய்வும் ஒன்றும் செய்யவில்லை. இந்த புதுக்கவிதை என்றெல்லாம் சொல்கின்றார்களே, இந்த புதுக்கவிதைக்கு என்ன அடித்தளம் என்ன என்று கேட்டால், உலகத்தில் இருக்க எல்லா மொழியில் இருக்க புதுக்கவிதை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு என்ன அடித்தளம்? 3
3 முதன்மையான குறிக்கோள்கள்: திகைப்பூட்டும் அடிக்கருத்து, கலை நுணுக்க புத்தாக்கம், பொய் மயக்கங்களை தகர்த்தெறிதல். தீமேட்டிக் சர்ப்ரைஸ், டெக்னிக்கல் இன்னோவேஷன் அண்ட் ஐக்கனோகிளாசிசிட்டி. இந்த 3 தான் வாய்ப்பாடு. நீங்கள் இந்த ஐக்கனோகிளாசிசிட்டின்னு வந்தால் பாரதிதாசன் மாதிரி பொய் மயக்கங்களை தகர்த்தெறிகின்ற ஒரு கவிஞனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்கள் கடவுளே உணை செய்த கனமான சிற்பி அவன் காட்டு அப்படின்னு பாடினார். மிகப்பெரிய மயக்கம் வந்து கடவுள் தான். மிகப்பெரிய மயக்கம் மரணத்துக்கு பிறகு நம்ம என்ன ஆகிறோமோ, ஆக மரணத்துக்கு பிறகு என்ன ஆகிறோமோங்கிற பயத்தால் கடவுள்கிற அந்த மயக்கத்தில் விழுந்துடுறோம். ஆக அதில் விடுறதுனால சமகால மனிதனை மறந்து விடுகின்றார்கள். அதனால அந்த பொய் மயக்கங்களை தகர்த்தெறிதல்ல அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அதனால யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தலை. சில பேர் தவறான மேற்கோளையெல்லாம் பாரதிதாசன் மேலே சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீரங்கநாதரையும் தில்லை நடராசரையும் பீரங்கி வைப்பு பிழைப்பதற்காலம் அவர் சொல்லவே இல்லை. பீரங்கி வைத்து பிழைக்கெல்லாம் சொல்லலை அவர். அதாவது கடவுளை வழிபடுபவர்கள், கடவுளை நம்புபவர்கள் எஞ்ஞான்றும் அவர்கள் மனம் புண்படக்கூடாது. அதில் ரொம்ப உறுதியாக இருந்தது மட்டுமல்ல, கடவுள் அன்பு இலக்கியங்கள், பக்தி இலக்கியம் சொல்கிறோமே, கடவுள் அன்பு இலக்கியம் வரை. என்னுடைய அப்பா வந்து பக்தின்னு சொல்ல மாட்டார், கடவுள் அன்பு, இறை அன்பு. அந்த கடவுள் அன்பு இலக்கியங்கள் மேலே அவர் மிகப்பெரிய ஒரு மதிப்பு கொண்டிருந்தார். தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் எல்லாம் தமிழில் முழங்க வேண்டும்னு சொல்லுவார். செக்கு ஓடுவதைப் போல கோயிலில் என்ன சத்தம்? தேவாரம் சொல்ல வேண்டாமா? திருவாசகம் சொல்ல வேண்டாமா? திவ்ய பிரபந்தத்தை சொல்ல வேண்டாமா? நீ வேற ஏதோ குளறி கொண்டிருக்கின்றாய் என்று கேட்பார் பாரதிதாசன். ஆக இறையன்பு இலக்கியங்கள் மேல் மிக பெரும் மதிப்பு கொண்டவர். கடவுளை வழிபடுவர்கள் மேலும் மதிப்பு கொண்டவர்கள். அவரை உணர்வு புண்படக்கூடாது என்பதை கருதுபவர். ஆனால் இது ஒரு மயக்கம், இந்த மயக்கத்தை தகர்த்தெறிய வேண்டும் என்னும் கோட்பாடு அவருக்குரியது. அதே போலத்தான் அவருடைய அந்த திகைப்பூட்டுகின்ற அடிக்கருத்துக்கள் எல்லாம் அந்த புதுக்கவிதையில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதெல்லாம் பல இடங்களில் பார்க்கலாம். பாரதிதாசனுடைய பாடல்களில் பல இடங்களில் அந்த புதுக்கவிதையோட அந்த அணுகுமுறையை மிகச்சிறப்பாகவும் சரிவாகவும் பார்க்கலாம். அதே போல் அவருடைய அந்த கலை நுணுக்க புத்தாக்கம், டெக்னிக்கல் இன்னோவேஷன் சொல்கிற எல்லா யாப்பிலையும் பாடியிருக்கார். தமிழ்நாட்டில் நமக்கு தெரிந்து எல்லா யாப்பிலையும் பாடின ஒரு பாவல்னு சொன்னால், ஏன்னா 17 வயதில் அவர் வந்து புலவர் வந்து தேறி விடுகின்றார். 17 வயதில் அவர் கல்வியை கல்லூரியில் வேலை கிடைக்குது. ஆனால் 17 வயதில் வேலை கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. கையார்னு ஒருத்தர் தான் சொன்னார், 18 வயது நிறைந்திருந்தால்தான் அரசு பணி கொடுக்க முடியும் என்று இருக்கும் பொழுது இந்த பிள்ளை 17 வயதிலே மாநில முதன்மையாக தேர்ச்சி அடைந்திருக்கின்றானே, அதற்கு என்ன நீங்கள் வெகுமதி கொடுக்க போகின்றீர்கள்? மாநில முதன்மை பெற்ற ஒருவனுக்கு பதவி இல்லை என்று சொல்வது நமக்கு இழுக்காகாதா என்று சொல்லி இந்த கையார் என்பவர் தான் அவருக்கு 17 வயதில் ஆசிரியர் பணி கொடுக்குறார். ஆக 17 வயதில் ஆசிரியர் பணியில் சேர்றவர் பங்காரு பிள்ளை, பெரியசாமி பிள்ளை, அவரெல்லாம் அவர் வந்து இலக்கியங்கள் அனைத்தையும் பயில்கின்றார். அப்போல்லாம் இலக்கியம் பயில்வது இன்றைக்கு பயில்வதை போல மிக எளிமையான பணி அல்ல. நிறைய சிற்றிலக்கிய பிரபந்தங்கள் நிறைய இருக்கும். அத்தனை பிரபந்தங்களை படிக்கணும், நிகழ்வுகளெல்லாம் மனப்பாடமாக தெரியணும். அதற்கு பிறகு தான் அவங்க வந்து காப்பியங்களை படிக்க முடியும். காப்பியங்கள்லாம் படித்தாதான் சங்க இலக்கியம் படிக்க முடியும். ஆக தமிழ் முழுதர படுதின்றி கற்ற ஒரு பெரும்புலவர் பாரதிதாசன். அதனால் சொற்கள் எல்லாம் அவர் ஏவல் கேட்டு வந்தன. நிறைய சொற்களை அவர் வந்து உருவாக்கினார். குடுகுடு பொறியும்பார், நிறைய சொல்லுவார், மழைத்ததும்பார், நிறைய சொல்லாக்கங்களையும் அவர் செய்தார். தமிழ் மரபறிந்த காரணத்தால். ஆக அவர் போல ஒரு பெரும் ஸ்காலர் போயிட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்களே, ஒரு புலமை கவிஞர் என்று அவரை குறிப்பிடலாம். அது அவருடைய ஒரு தனித்தன்மைக்கு, ஒரு தனிச்சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எந்த இடத்துல இருந்தாலும் எங்கு இருந்தாலும் அவருக்கு தமிழ், தொழிலாளர் துயரம், இயற்கை எழில், இந்த 3 தான் பின்னி பிணைந்திருக்கும். எங்கும் தமிழை மறுக்க மாட்டார், எங்கேயும் தமிழை மறக்க மாட்டார். இங்கே தமிழுக்கு யாராவது கேடு விளைத்து விடுவானோ என்ற ஒரு எண்ணம். அதாவது இவனாலே கேடு வருமோ? ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்லுவதனால் இந்த தாய் என்ன கருதுவாளா, அவளே தான் வண்டியில் ஏற்றி வழி அனுப்பியிருப்பாள். இந்த வண்டிக்காரன் ஒழுங்காக கொண்டு போவானா? நேற்று வந்த வண்டிக்காரன் தான் இன்றைக்கு வந்தானா? மிகச்சரியாக ஓட்டுவானா? போக்குவரத்து சாலையில் சரியாக இயங்கினதா? நம்முடைய பிள்ளை போகிற வண்டி மேலே ஏதாவது வண்டி மோத வந்துடுமோ என்று பிள்ளைக்கு அப்படி தீமை வருமோ இப்படி தீமை வருமோ என்று கற்பனை செய்து பார்ப்பாளே. அதை போல்
தமிழுக்கு இப்படி தீங்கு வந்து விடுமோ, அப்படி வந்து விடுமோ என்று கருதி தமிழை அரண் செய்வார். அதனால தான் கடல் எங்கே தமிழ் நலம், அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க, பங்கம் நேர்ந்து தாய்மொழிக்கே உயிர் பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம் என்னெல்லாம் எழுச்சி மிக்க முழக்கங்களை அவர் வழங்கியதற்கு காரணம் ஒன்றமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் கண்டறிவாய் இழந்து விடா எழுந்திரு பாண்டிய நலம் புது பெருமை சேர்ப்பாய் தமிழுக்கு என்று அவர் அந்த எழுச்சியோடு சொல்வதெல்லாம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எந்த விதமான துன்பமோ எந்த விதமான தீமையெல்லாம் வந்துவிட வேண்டுமே என்று கருதி அப்படி காப்பதை போன்றது என்பார் என்னுடைய ஆசிரியர் அவை துரைசாமி பிள்ளை அவர்கள். அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் என்னுடைய தந்தையார் மறைந்த பொழுது அவர் பேசினார். தமிழ்த்தாய் என்று சொல்கின்றோம். பாரதிதாசருக்கு இலக்கணம் தமிழ்த்தாய் கிடையாது. பாரதிதாசன் இலக்கணம் தமிழுக்கு தாய். ஏனென்றால் இந்த தமிழ் என்ற குழந்தைக்கு யாராலாவது ஆபத்து வந்துவிடுமோ, யாராலாவது துன்பம் நேரிடுமோ என்று கண்ணுங்கருத்துமாக 2 பேரும் எஞ்ஞான்ற வாழ்க்கையில் தமிழை காப்பதே தங்கள் பணி என்று இருந்தவர்கள். ஆக இந்த 2 பேரும் தமிழுக்கு தாயின்னு சொன்னார். அதனால் பாரதிதாசன் தமிழுக்கு தாயாக திகழ்ந்து தமிழ் என் நிலையிலையும் தமிழுக்கு கேடோ தீமையோ பிணியோ வந்துவிடக்கூடாது என்று அறநிட்டு காத்த ஒரு பெரும்புலவர். அவருடைய பெருமையை சொல்வதற்கு ஒரு முன்னுரையாகத்தான் நான் பேசியிருக்கிறேன். 1 மணி நேரம் என்று கொடுத்தார்கள். 1 மணி நேரத்தில் அந்த முன்னுரை தான் வழங்கி இன்னும் உள்ளே எல்லாம் போகவில்லை. அவருடைய காப்பிய நலமோ அவருடைய நாடகத்தை அவர் சொல்லும் பொழுதே அந்த தமிழ் அவர் நாவலை அப்படி விளையாடுறது. கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கற்க உன்பால் விடுத்தேன், ஆட குற்றம் புரிந்தனையா இல்லையா இதை மட்டும் உரைத்து விடு. அது பாருங்க அந்த தமிழ் எப்படி வருவாங்க. வாழ்பிடித்தாலும் ராசரெல்லாம் என் தாழ் பிடித்த கிடப்பார், ஆனா ஆள் பிடித்தால் இப்படி ஒன்றிருப்பார் என்ன ஆணவமோ உனக்கு. புரட்சி கவியில நீங்க வேற எதுவுமே பிராக்டிஸ் வேற எந்த ஒத்திகம் பண்ண வேண்டாம். புரட்சி கவியை கையில் எடுங்க. யார் பேசுறதா இருந்தாலும் அந்த காலத்துல மேடைக்கு செல்வதற்கு ஒரு தகுதி பாரதிதாசன் கவிதையை முழுமையா படிச்சிருக்கணும். பாரதிதாசன் என்ன சொல்றாரோ அதைத்தான் சொல்லுவாங்க. பேரன்பு கொண்டோரே பெரியோரே ஏன் பெற்ற தாய்மாரே நல்லிளம் சிங்கங்கள் புரட்சி கவியில் வருதா. ஆக பாரதிதாசன் என்ன சொல்றத சொல்லிட்டு வந்தா போதும், கூட்டமெல்லாம் கைதட்டும், எல்லாம் அங்காது பார்ப்பார்கள், மிகச்சிறப்பாக பேசி அமரலாம். ஆனால் மேடைகளுக்கு பாரதிதாசன் ஒரு அணிகலன். அவர் ஒரு திற ஊற்று, ஓப்பன் சோர்ஸ் திற ஊற்றாக திகழ்ந்தார். அதனால் அவருடைய பெருமையை சொல்வது என்றால் என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை ஐயா எப்போ வந்து கந்தாயம் தெரியல, பேராசிரியர் கண சிற்றவேசன் ஐயா வந்திருக்கு. அவர் கற்றுக் கொடுத்த தமிழ் தான். அவர் தான் பேராசிரியர்கள் எங்களுக்கெல்லாம் பாரதிதாசன் வந்து அந்த எழுச்சியோடு எப்படி சொல்ல வேண்டும், நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய அந்த பேச்சில் எந்த பயலும் தூக்கக்கூடாது, அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த தந்திரத்தை எப்படி நல்ல தமிழ் பேராசிரியர் திகழ வேண்டும் என்றால் அந்த பாரதிதாசனை படியுங்கள், அந்த கவிதைகள் நீங்கள் சொல்லுகிற வேகத்தில் எந்த மாணவனும் தூங்க மாட்டான். ஏன்னா தமிழன் வெடித்திருப்பதற்காக கவிதை பாடியவர் பாரதிதாசன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஐயா வந்து தான் நான் இப்போ தான் கவனிக்கிறேன். ஐயா அவருடைய அடிபோற்றி வணங்குகின்றேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு முன்னுரை தான் சொல்லியிருக்கேன், 1 மணி நேரம் வரையறை கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு நான் அதில் போய் நான் வந்து அதை மீறுவது என்பது முறையாகாது. அதனால் முன்னுரை வழங்கியிருக்கேன். அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஜூலைலேயோ ஆகஸ்ட்லேயோ ஒரு படவிளக்க பொழிவு, பவர் பாயிண்ட். ஒரு படவிளக்க பொழிவுன்னா அவருடைய நாடகங்கள், அவருடைய காப்பியங்கள், அவருடைய கட்டுரைகள், அவருடைய உருவக கதையிலையும் மன்னர் அவர். இந்த ராவ் பகதூர் அப்படிங்கிறது வந்து அந்த பட்டம் வந்து வெள்ளைக்காரோட காவல் நாய்க்கு வழங்குற பட்டங்கிறது ஒரு உருவக கதையில் சொல்லுவார். பகதூர்னு ஒரு நாய், அந்த பகதூர் நாய் சொல்லுமா இன்னொரு நாயை கூப்பிட்டு நீ வா நல்லா வாழலாம் இங்கே வா என்று அழைக்குமா. அந்த அழைத்த உடனே என்ன இல்லை வேலைக்கு சோறு தருவார்கள், மிகச்சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு அந்த பகதூர் சொல்லுமா. இந்த வெள்ளைக்காரோட ராவுதராக இருக்காங்களே அவங்களை எப்படி கிண்டல் செய்கிறார் பாருங்க. அந்த நாய் தெருனை அப்படியே பார்க்குமா, உன் கழுத்தில் ஏதோ தழும்பு இருக்கின்றது, அது ஒன்றும் இல்லை எனக்கு பட்டயம் வழங்கி இருக்கின்றார்கள், ராவ் என்று பட்டம். அந்த ராய் பகதூர் அந்த பட்டம் தான், வேற ஒன்றும் அல்ல, என்னை பாராட்டி கொடுத்தவர்கள், இங்கே வந்துவிடு உனக்கு எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லுமா. அதே போல் வெள்ளையர்களுக்கு அடிமைகளாக இருந்தால் எல்லா சலுகையும் தருவார்கள் என்று அங்கே இருப்பவர்கள்லாம் அவருடைய காவல் நாய்க்கு சமம்னு ஒரு உருவக கதையில் அவ்வளோ அழகாக சொல்லுவார், அங்கதமாக சொல்லுவார். ஆனால் அவருடைய கதையை சொல்லணும்னா அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். காப்பியங்கள் அதான் கதைக்கு முன்னுரை கொடுத்தா 1 மணி நேரம், காப்பியங்களை முன்னுரை கொடுத்தா 1 மணி நேரம், நாடகத்தை பிசிராந்த நாடகத்தை தான் விருது கொடுத்தாங்க. நாடகத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு ஒரு அந்த முன்னுரைகள் இலக்கிய முன்னுரை கொடுக்கவே 5 மணி நேரம் ஆகும். ஆனால் படவிளக்க பொழிவு என்னும் பொழுது மிக சுருக்கமாக செய்யலாம். அதனால் ஒரு 4 திங்களுக்கு பிறகு ஒரு நல்ல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அவருடைய அந்த முழுமையான படைப்புகள்லாம் நம்ம வந்து கண்முன்னால் காட்டி அதில் இருக்க சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி, இசை புலமை அவருக்கு இசை புலமை நல்லா பாடுவார், எழுச்சிமிக்க குரலாக அவரே பாடியிருக்காரு.
மிகச்சிறப்பாக எங்கள் கல்லூரிக்கெல்லாம் ஐயாலாம் நம்ம கல்லூரிக்கெல்லாம் கூப்பிட்ருக்கோம், இலக்கிய இதுக்கெல்லாம் வந்திருக்காரு. அதனால் அந்த முத்தமிழ் முழுதும் பழுதார அறிந்த அந்த பேரறிஞனை பற்றி ஒரு சில சிந்தனைகளை சிந்திப்பதற்கும் சிந்தித்த சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு வழங்கிய தமிழ் இணைய கல்விக் கழகத்தார்க்கும் அமைவுரை கேட்ட ஆண்டோர்களாகிய உங்களுக்கும் நன்றி, வணக்கம். பாரதிதாசனார் பெண்களை பற்றி பாடினதெல்லாம் நிறைய அந்த குடும்ப விளக்கு போன்றவையெல்லாம் இப்போ அதிகம் பேரால் பாராட்டப்படலையே, ஏன்னு நினைக்கிறீங்க? அது சரியாக பரப்பப்படாத காரணம். அது என்ன ஆயிடுதுன்னா, அதாவது உணர்ச்சி வாயில் உணர்வோ வைத்தேன் இருக்கு இல்லையா. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வேறு ஏதாவது மொழியில் வேறு யாராவது பாடியிருந்தாங்கன்னா அது பெண்களுக்கு உரிமை கொடுக்குற மாதிரியும், தமிழில் எதுவும் இல்லாதது போலவும் ஒரு நம்ம மொழி தானேங்கிற மாதிரி அந்த ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி இல்லை. அதான் நான் சொன்னேன், வேதநாயகம் பிள்ளை காலத்திலேருந்தே தொடங்கிது. வேதநாயகம் பிள்ளை தான் பெண்களுக்காக மிகழ்ச்சி குரல் கொடுத்து பெண்களை தலைமை பாத்திரங்களாக்கி பெண்களுக்கு பிறகு கொடுத்த மாபெரும் இந்திய துணைக்கண்டத்திலேயே வேதநாயகம் பிள்ளைய எல்லா பெண்களும் நினைவில் கொள்ளணும், போற்றணும். அந்த வேதநாயகம் பிள்ளை வழியில் தான் பாரதியார், அந்த வழியில் தான் பாரதிதாசன். இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான். இவங்க வெவ்வேறு கோட்பாடுகளை வெவ்வேறு இதை மனதில் நினைத்து கொண்டு ஐரோப்பிய அமெரிக்க கருத்துருவாக்க மேதைகளை மட்டும் மனதில் கொள்கிறாங்க. அது ஒரு தவறான ஒன்று. முதல்ல இதெல்லாம் படிக்கிற மாதிரி வந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ பாவேந்து 125ன்னு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரோட 125வது ஆண்டு. அது 125 பெண்பார் புலவர்களை வைத்தே கவிரங்க நடத்த நாங்கள் திட்டமிட்டோம். அம்மா வாசி கண்ணப்பனும் அதில் கவிதை படிச்சிருக்காங்க. பாவேந்து 125 நாங்கள் தொகுப்பு போட்டோம். எல்லாமே பெண்பார் புலவர்கள் தான். இதில் சரஸ்வதி ராமநாதன் மாதிரி நல்லா பெரிய மூத்த பேராசிரியர்களும் உண்டு. இத்தனை பேராசிரியர் பெண்களில் இருக்காங்களான்னு கேட்பாங்க. இருக்காங்க. மணிவாசலில் புத்தகமே போட்டுட்டோம். அது பெண்களில் தான் நடத்தணும், எம்போபி வைஷ்ணவர்கள் தான் நடத்தணும். ஆனால் பெண்கள் இருக்காங்க. அதுவும் இதில் பாடினவங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் சிந்தி, மார்வாரி, அப்படி பல்வேறு கன்னட, பல்வேறு மொழி இனங்களைச் சேர்ந்த மாணவிகள் பாடியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக பாடியிருக்காங்க பாரதிதாசனை பற்றி. அதனால் இப்போ புரிதல் வந்துட்டு இளைய தலைமுறையில் நம்ம சொல்ல புரிதல் வருது, படிக்கிறாங்க, வியக்கிறாங்க. அது நம்ம கடமை. அது என்னுடைய தப்பு, உங்களுடைய தப்புன்னு சொல்லலாம். நம்ம ஆசிரியர்களாகி நம்முடைய தவறு தான். நம்ம பரப்பி நமக்கு சொல்ல கேட்பவர்கள் யாரோ அவரிடம் நம்ம பரப்பிட்டு இருக்கலாம். என்னோடய பேராசிரியர் ஐயா நம்ம பேசுனதுக்கு. ஐயா பேசுங்க. இசைஞானி இளையராஜா பண்ண மாதிரி அவரை நம்ம ஓரளவு நம்ம இந்த கருத்துக்கு உடன்பட வச்சோம்னா வந்துடும். எப்படி திருவாசகத்தை அவர் பண்ணிட்டார்ல, திருவாசகம் அவர் பண்ணி உலகத்தில் அவர் பண்ண பிறகுதான் திருவாசகம் ஒன்று இருக்குது ரொம்ப பேருக்கு தெரியுது. நான் சொன்ன முதல்ல இளையராஜாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ தான் மாணிக்கவாசகர் தெரிஞ்சுக்கிறாங்க. மாணிக்கவாசகர்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறத ஒரு உலகத்துக்கு பரப்பியது அவருக்கு பெருமை தானே. அதே போல் வேண்டுமானால் அடுத்து ஒரு நிகழ்ச்சிக்கு மறைமலையில் கோனார் இந்த ப்ரெசன்டேஷன் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிடுங்க இளையராஜாவை. சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அவரை கேட்க வைப்போம். கேட்க வைத்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய தெரிஞ்சிருக்கோம். இருந்தால் கூட கேட்க வைத்தால்தான். அதாவது தேன் மிக பெய்தது இது தித்திக்கும்னு இறைவனுக்கே சொன்னாலாம் கண்ணப்பர். இறைவனுக்கா தேன் தித்திக்கும்னு தெரியாது, தெரியும். தெரிஞ்சு இருந்தாலும் கூட தெரியாது போல் ஊட்டுவது தாயின் இயல்பு என்பதனாலே தான் அப்படி சொன்னான் என்பார்கள். அதனால தான் தேன் மிக பெய்தது இது தித்திக்குமா, தேன் தித்திக்கும், ரொம்ப தேன் ஊற்றியிருக்கேன், இதை குடி என்று அந்த தேன் திருவாசகத்தை சொன்னதை போல மறைமலை இலக்குவனார் அடுத்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நானும் முன்னின்று அவரை அழைத்து வருவோம். அவருடைய தொலைபேசி எண் மட்டும்தான் எனக்கு இருக்கிறதே தவிர பேசி தொலையாது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் நமக்கு அருமையான ஒரு சொற்பொழிவு நல்கிய ஐயா மறைமலை இலக்குவனார் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொற்பொழிவு பாரதிதாசனாரை பற்றி மட்டும் அல்லாமல் வள்ளலார் பற்றியும் மாயூரம் வேதநாயகம் பற்றியும் மனோன்மணியம் சுந்தனார் பற்றியும் அமைந்திருப்பது இந்த சொற்பொழிவின் சிறப்பாக அமைகிறது. தமிழ் எவ்வாறெல்லாம் பாரதிதாசனாரால் பரப்பப்பட்டிருக்கிறது, அவர் தமிழ் எழுத்துக்களின் நடைகள் எப்படி இருந்தன, அவை செவிக்கு எப்படி இனிமையாக அமைந்தன என்பதை ஐயா அவர்களின் வாயிலாக நாம் கேட்டறிந்தோம். ஆகையினால் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இவரினை கேட்க வந்த அனைவருக்கும் எங்கள் நன்றினை தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.